வாங்க சந்துரு சார். இந்த கேஸ்ல இப்பதான் ஒரு பிரைட்னஸ் வந்திருக்கு. கரெக்டான ஒரு பிக்சரும் கிடைச்சிருக்கு சார். ஓ கரெக்ட் தான் ருத்ரா. ராகுல், வித்யா, குமரன் எல்லாம் ஒரு ரவுண்டுக்குள்ள வருவாங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நமக்கு அந்த மெடிக்கல் ஷாப் பையன் ஒரு பெரிய விட்னஸா இருக்கான். ஆமா சார், அவனை பத்திரமா பாத்துக்கணும். வித்யாவை பிடிச்சா குமரன் மாட்டிப்பான். அந்த குமரன் மாட்டினா அந்த ராகுல் கண்டிப்பா நம்மளோட வலையில வந்து விழுந்துருவான். ருத்ரா, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. முதல்ல வித்யாவை லாக் பண்ணணும். எங்க சார்? அதான் இன்னும் இவனுக்கு போன் பண்ணாம தப்பிச்சுக்கிட்டு இருக்காளே. இல்ல ருத்ரா, அவ்வளவு வருவான்னு வெயிட் பண்ண கூடாது. அது கொடுங்க. டேய் எந்திரா. கண்டிப்பா இவனுக்கு அவ இருக்கிற இடம் தெரியும். டேய் சத்தியமா எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார். மேடம், அவ குடுக்கற காசுக்காக நான் என் உயிரை விடுவேனா சார்? அடிக்காதீங்க சார். சார் 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 விட்டுருங்க. சுத்திக்கிட்டு தொலைய போறான். இவன் நமக்கு ஒரு முக்கியமான சாட்சி. உட்காருங்க, உட்காரு. வித்யாவை பிடிச்சா ராகுல் மட்டும் இல்ல, ஆராதனாவும் எப்படி என் கைக்கு வந்துருவா. ஆனா இப்ப அந்த வித்யா எங்க இருக்கானே தெரியலையே. எனக்கு என்னமோ இவன் நம்ம கிட்ட மாட்டின விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இன்னும் போன் பண்ணாம இருக்கா. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஆனா அதுக்காகலாம் நம்ம சும்மா இருக்க முடியாது. டேய் ராஸ்கல், எவ்வளவு தைரியம் உனக்கு? என் பொண்டாட்டிய பார்த்து ஜாட காட்டுற? எங்க விடுங்க. நான் எதுவும் ஜாட காட்டல. விடுங்க. நீயா தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. கையெடு. டேய் நான் லூசாடா நானு? என்னடா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் பார்த்தேன். நீ என் ஒய்ஃபை தப்பா பார்த்த. தப்பா ஜாட காட்டுனடா. நான் பார்த்தேன் சொல்றேன்ல. என்ன சத்தம் இது? தெரியலையே. இவனை போய் பார்க்கலாம். முதல்ல கையெடு. ஏய் இங்க பாரு. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. கையெடுறா. நான் போகணும். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்க. யாரா நீ? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்னடா? பெரிய கொம்பனாடா நீ? நீ என் பொண்டாட்டிய பார்த்து தப்பா ஜாட காட்டுற? ஏய் எங்க விடுங்க. நான் கேட்க மாட்டேன்ல. விடுங்க. என்ன பிரச்சனை? விடுங்க. என்ன பிரச்சனை சார்? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சட்டையை விடு. இந்த ராஸ்கல் என் பொண்டாட்டிய பார்த்து தப்பா ஜாட காட்டுறா மேடம். கேட்டா இல்லன்னு சொல்றா மேடம். விட்டா இவன் ஓடிடுவா மேடம். தயவு செஞ்சு போலீஸ் கால் பண்ணுங்க மேடம். ஹலோ, நாங்களே போலீஸ் தான். என்னன்னு சொல்லுங்க. இவன் என்கிட்ட தப்பா செய்கை காட்டினான். இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். திரும்ப. செக்யூரிட்டி சர்வீஸா? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். செக்யூரிட்டி சர்வீஸா? ஏண்டா உனக்கு பேச வராதா? என்ன அப்படி பாக்குற? அவரும் போலீஸ் தான். ஐடி கார்டு இருக்கா? போலீஸ்னா தப்பு பண்ணாத நான் எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணலனா அவங்க எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? இல்ல மேடம், அவங்க பொய் சொல்றாங்க. ஏய், என்ன நல்லா நிமிந்து பாரு. ஆமா மேடம், பாத்தீங்களா? இவன் தப்பு பண்ணி இருக்கிறான். அதனாலதான் உங்க முகத்தை பார்க்க தைரியம் இல்ல. ஆமா மேடம், இவன் தப்பா ஏதோ என்கிட்ட செய்கை காமிச்சான். அதனாலதான் என் வீட்டுக்காரர் அவனை அடிக்க போனாரு. ஆமா, நீ என்ன பெரிய ரதியா? தப்பா பேசுனாங்க, தப்பா ஜாட காட்டினாங்கன்னு பேசாம போவியா? ஏய், உன் முகமே சரியில்லை. உன்னை பார்த்தாலே திருட்டுத்தனம் தெரியுதே. சாரு ரதியா இருந்ததா பாப்பாரோ? இந்த மாதிரி பார்த்த கண்ணு மொழி ரெண்டையும் புடுங்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. சந்திர சார், இவன் ரொம்ப தப்பா இருக்கான். நீங்க கான்ஸ்டபிள்ஸை கூப்பிடுங்க. கான்ஸ்டபிள் சார், இங்க வாங்க. இவனை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. ஆளை பார்த்தாலே பக்கல் கிரிமினல் மாதிரி இருக்கான். ஏய், என்ன முறைக்கிற? உடைச்சு பொல்லைகளெல்லாம் உடைச்சிருவேன். இங்க பாருங்க, இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் கேசவன்.
அவர்கிட்ட இவன் என்ன முறைச்ச விஷயத்த சொல்லுங்க, இழுத்துட்டு போங்க. ஆட்டோ நிறுத்துங்க. சரி, நீங்க 2 பேரும் போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. ரொம்ப Thank you, தேங்க்ஸ் மேடம். சந்திர சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னு 2 போலீஸ்மே வந்துட்டாங்களே, அப்ப அந்த வித்யாவோட ஆளு? ருத்ரா ருத்ரா ஓடிட்டான். ஷூ. ஐயோ, இவனை வச்சு ராகுல் பிடிக்கலாம்னு நினைச்சா எஸ்கேப் ஆகி தொலைச்சிட்டான் அவன். ஐயோ, கை வரைக்கும் வந்து லாக்கப் வரைக்கும் போகல சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகுல் தான். ஆனாலும் விட மாட்டேன் சார். அந்த ராகுலை எப்படியா இருந்தாலும் பிடிப்பேன். ராகுல்! சாரி காவியா, ஒரே பசி. அதனால எனக்கு மட்டும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்னை விட்டுட்டு சாப்பிட போறேன். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ, ஓகே? இவனுங்க வேற என்னென்னமோ போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி கையில கிடைச்ச முக்கியமான சாட்சியை மிஸ் பண்ணிட்டோமே சார். இல்ல, அவன் தப்பிச்சிருவாங்கிற யோசனை கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு எனக்கு. காவ்யா, சொன்ன மாதிரி காவியாவை தூக்கிட்டாம. அவன்தான் சார், அந்த ராஸ்கல் தான், அவனே தான். எடுத்து பேசுங்க ருத்ரா. வணக்கம் ருத்ரா மேடம். எப்படி இருக்கீங்க? டென்ஷனா இருக்கீங்களா? என்ன ருத்ரா, இவ்வளவு அசால்ட்டா இருக்கலாமா? நான் என்ன காவியாவை தூக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வேண்டாம் விக்ரம், வேண்டாம். அப்போ பொக்கே கொடுத்தேன், அதை வாங்கிக்கிட்ட. இப்போ என்ன எதுவுமே கொடுக்காதப்போ வேண்டாங்கிற? இங்க பாரு விக்ரம், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. காவியாவை எங்க கையில ஒப்படைச்சிரு. ரொம்ப லேட் ருத்ரா. நான் காவியாவை எமன்கிட்ட ஒப்படைச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன சொல்ற? இதுக்கு மேல காவியா உன் கைக்கு உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நான் ஆட்டத்தை ஆரம்பிச்சு 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நீ என்ன இன்னும் என்ன தடுக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? மை டியர் டார்லிங் ருத்ரா. விக்ரம், இங்க பாரு, உனக்கு பிரச்சனை ஏன் கூட தானே. என்ன வேணாலும் பண்ணு. உன்னை நம்புற காவியாவுக்கு ஏன் இப்படி பண்ற? எப்பவுமே நாம எதிரி அடிக்கிறத விட எதிரிய வேண்டப்பட்டவங்களை அடிச்சாதான் எதிரிக்கு ரொம்ப வலிக்கும். அதுவும் பர்டிகுலரா உனக்கு ரொம்ப வலிக்கும். இதெல்லாம் நெகட்டிவ் கேரக்டர் தான் நல்லா தெரியும். பாவம், நீங்க தான் ஹீரோயின் ஆச்சே, அதான் தெரியல. டேய் திருட்டு ராஸ்கல், ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து ஃபைட் பண்றா. யார் பாது? சைடு சந்துருவா? ரொம்ப பலமா குரல் கொடுக்கறாரு. என்ன குரல் கொடுத்தாலும் காவியா எந்திரிக்க மாட்டா. என்ன அவ இந்நேரம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருப்பா.
ஆக்சுவலி இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போக போறா. அத அங்க உன்னோட சைட் சந்துரு கிட்ட சொல்லு. வேண்டாம் விக்ரம், வேண்டாம். காவிய விட்டு அவளை எதுவும் பண்ணிடாத. ஏய், என்ன கதையே கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு, நீ இன்னும் டைட்டில பத்தி பேசிட்டு இருக்க? உன்கிட்ட சொன்ன மாதிரி நான் காவியாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இன்ஜெக்ஷன் பண்ணிட்டியா? சும்மா உடலாய்க்கு சொல்றேன்னு நினைச்சியா? பாவம்பா, எனக்கு அதுதான் கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. என்னை நம்பி வந்த காவியாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா? இந்த நம்பிக்கை துரோகம், இந்த பேட் கர்மா என்ன சேராதுப்பா, இது உனக்கு தான் சேரும். ராஸ்கல், உன்னை சும்மாவே விட மாட்டேன். காவியா இல்லாம போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க. ஆனா நான் சொன்னதை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நீ தானே ஆசைப்பட்ட என் கூட வந்து விளையாடணும்னு? வா, வந்து விளையாடு. ருத்ரா, ஆயிரம் தான் நீ எனக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் once upon a time எனக்காக ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துருக்க. உனக்காக நான் ஒரே ஒரு விஷயம் கன்சிடர் பண்றேன். அது மட்டும் இல்லம்மா, காவியாவும் என்னோட ஜூனியர் இல்லையா? அதனால அவளை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். திஸ் இஸ் a golden சான்ஸ்மா. மிஸ் பண்ணா அவ்வளவுதான். அவளுக்கு நான் இப்ப போட்டிருக்கிற இன்ஜெக்ஷனோட எஃபெக்டை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு மாத்து மருந்து இருக்கு. அதை நீ தேடி வெளியெல்லாம் போய் ஒன்னும் அலைய வேண்டாம். அது நான் அவளை அடைச்சு வச்சிருக்கேன்ல, அந்த சரௌண்டிங்லயே தான் இருக்கு, அந்த இடத்துலயே இருக்கு சொல்ல போனா. ருத்ரா, இப்போத்துல இருந்து உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். 1/2 மணி நேரத்துல அந்த இன்ஜெக்ஷனை தேடி கண்டுபிடிச்சு காவியாவுக்கு போட்டுட்டா காவியா பொழைச்சுக்குவாமா. இவர அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த மாத்து மருந்து அவ உடம்புக்குள்ள போலனா காவியாவோட டெத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரியுதா? அதுக்கும் நீதான் பொறுப்பு. இங்க பாரு, ஏன் உயிரை கொடுத்தாவது நான் காவியாவை காப்பாத்துவேன். சொல்லு, அவளை எங்க வச்சிருக்க? எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் உனக்கு எதுக்கு சம்பளம்? நீ அவ இருக்கிற இடத்த கண்டுபிடி. போலீஸ் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? வழியதான் காட்ட முடியும். நீ வாடா கூட துணைக்குன்னா எனக்கு வேற வேலை இல்லையோ என்ன? விக்ரம், நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா? என்ன நான் யாரு என்னன்னு ஆராய்ச்சி பண்ற வேலையெல்லாம் விட்டுரு. டைம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுமா. ஓடுமா, இந்நேரம் நீ ஓட ஆரம்பிச்சிருக்கணும். ஓடு 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 ஓடு. 1 2 3. காவியா உயிர் இப்போ உன் கையில இருக்கு, உன் கால்ல இருக்கு. அவளை தேடி ஓடி காப்பாத்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். விக்ரம், இப்ப எங்கன்னு போய் அவனை தேடுறது? தெரியல சார். சார் என்னாச்சு சார்? சார் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கவா? போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க. ஓகே. சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட்டேன். மணி 1 ஆச்சு. என்ன சாப்பிட்றீங்க சார்? சார் வந்துட்டாரு, அவருக்கு என்ன வேணும் முதல்ல கேளுப்பா. சார், சாப்பிட என்ன வேணும்? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம் சார். சார், நீங்க வந்துட்டு சாப்பிடாம போனா சீனியர் என்ன திட்டுவார் சார். சார்,
சார்ஜ் ஏறி முடியறதுக்குள்ள ஏதாவது சாப்பிடுங்க சார். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம் சார். தம்பி வாப்பா. ஓகே சார். ருத்ரா சொன்ன மாதிரி யாருமே இங்க இல்ல. அந்த பக்கம் காவியாக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இதுக்கு மேல இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. வேற இடத்துக்கு போற. நல்ல விலைக்கு உன்னை வித்தாச்சு. அதிர்ஷ்டக்கார பாப்பா. வித்யா, 1 hour கழிச்சு டீலர் ஃபோன் பண்ணுவான். இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் அவங்கிட்ட ஒப்படைக்கணும். யோ, பணம் மொத்தமா கைக்கு வந்துரும்ல, அப்புறம் தவணை சாக்கெல்லாம் சொல்ல போறாங்க. முதல்ல பணத்தை பார்க்காம குழந்தைய கண்ணில் காட்ட போறதில்ல. இந்த கையில பணம், அந்த கையில குழந்தை, அவ்வளவுதான் நம்ம டீலு. நீ சொல்ற டீலு ஒரு விதத்துல நல்லாதான் இருக்கு. புதுசா யார மயக்கிறதுக்காக நெயில் பாலிஷ் போடுற? அதான் உன் மடியே கதின்னு நான் கிடக்குறேன்ல. யோ, பசங்க இருக்காங்கய்யா. உன் காதல இப்ப நீ காட்ட வேணாம். அதுக்குன்னு இடம், பொருள், ஏவல் சேவல்னு எல்லாம் இருக்கியா? என்னடா நாய் தொத்திட்டு வரதானா? போடா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரேன்டா. என்னது, போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரியா? ஆமா, நீ கொடுத்த நகையை விக்கிறதுக்காக போனல, போலீஸ் என்ன சுத்து போட்டுருச்சு. டேய், என்னடா உளறற? ரவுண்ட் அப் பண்ணிருச்சா? ஆமா பிரதர், இழுத்துட்டு போய் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டியா? நாங்க யாரு என்ன எல்லாம் சொல்லிட்டியா? இல்ல நான் முன்னால போறேன், நீங்க பின்னாடி வாங்கன்னு ரூட் போட்டு கொடுத்துட்டியா? அப்படிலாம் இல்லக்கா, நான் ஒன்னும் அப்படி தொழில் பழகல. செத்தாலும் செத்து போவனே தவிர நம்புறவங்கள காட்டி கொடுக்கற பழக்கம் எனக்கு இல்ல. எப்படிடா, எப்படி தப்பிச்சு வந்த? முதல்ல அது சொல்லி சொல்லடா. அவங்க ஏமாந்த நேரமா பார்த்து எஸ்கேப் ஆயிட்டேன். நீ எஸ்கேப் ஆனதெல்லாம் ரொம்ப முக்கியமா? வெறுங்கையோட வந்திருக்கியே, நகையெல்லாம் எங்கடா? காட்டி கொடுக்காம இருந்தேன் பாரு, அது ஏன் தப்பு. நகையெல்லாம் போலீஸ் கிட்ட தான் இருக்கு, வேணா நீயே போய் வாங்கிக்க. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், எல்லாமே போச்சா? ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு நீ? உனக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? இங்க பாரியா, உன் ரூட்டு வேற, என் ரூட்டு வேற. உன் வழிக்கு நான் வரமாட்டேன், என் வழிக்கு நீ வராத. புதுசா கிடைச்ச புள்ள பிடிக்கிற வேலைக்காக எனக்கு சோறு போட்ட வேலையெல்லாம் விட முடியாது. இது 1 கோடி ரூபாய் பிசினஸ் ரே. சின்ன விஷயத்துல போலீஸ்ட்ட மாட்டினா மொத்தமா போயிடும். அதான் மாட்டாம இவன் வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? என் நகையெல்லாம் போச்சு, அவ்வளவுதான். இங்க பாரு, உன் நல்ல நேரம் நீ போன் பண்ணல. பண்ணிருந்தா மாட்டியிருப்ப. போன் பண்ணிருந்த உன்னை அவங்க இருக்கிற இடத்துக்கு வர வச்சு லாக் பண்றதா பிளான் பண்ணிருந்தாங்க. நல்ல நேரம் நீ போன் பண்ணல. நகையை எடுத்துட்டு கம்பியை நீட்டிட்டியோன்ற பயத்துல போன் பண்ணலான்னு 2-3 தடவை யோசிச்சேன். ஆனா மனசு ஏதோ ஒரு சிக்னல் வேணான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நான் உனக்கு போன் பண்ணல. அக்கா, நீ தப்பு பண்ணாலும் கடவுள் உன் கூட இருக்காரு, அதனாலதான் நீ மாட்டல. அப்புறம் யாரோ ருத்ரான்னு ஒரு போலீஸ். என்ன, பொம்பளை போலீஸா? ஆமா ஆமா, பொம்பளை போலீஸ் தான். ஆனா பயங்கரமா இருக்கா. ஃபுல் ஃபோக்கஸா உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கா. உன் பேரை சொல்லிதான் தேடுறா. என் பேர் சொல்லியா? டேய், குறிப்பா இவ பேரை சொல்லியா தேடுறா? குமரன்னு உங்க பேரையும் சொல்லிதான் தேடிட்டு இருக்காங்க. அவ எதுக்கு எங்க 2 பேர் பேரை சொல்லி தேடணும்? உங்க ஃப்ரெண்டு யாரோ ராகுல் இருக்காங்களாமே. ஆமா, இருக்கா ராகுல். அவனுக்கு என்ன? அந்த ஆளை பிடிக்கணும்னா முதல்ல உங்களை பிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா
எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் ராகுல் ஃப்ரெண்டுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாதே. அது எப்படி நீ சொல்ற லேடி போலீஸ்க்கு தெரிஞ்சது? என்ன கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க உங்க 2 பேரையும் பிடிக்கிறதுல வெறி பிடிச்சு அலையுறாங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சும்மா ஜங்குன்னு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. வாண்டட் லிஸ்ட்ல இருக்கீங்க. யாரியா அந்த ராகுல்? அவன் என் ஃப்ரெண்டு. அவன் டாக்டரா இருக்கான். ஓஹோ, உனக்கு டாக்டர்ல ஃப்ரெண்டா? நான் என்ன பிறக்கும் போதே திருடு நான் பிறந்தேன்? எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்குற வேலை தானே. யோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போலீஸ் எதுக்கு ராகுல தேடுது? அவனை சாக்க வச்சு உன்னை ஏன் தேடுது? அதான் எனக்கும் புரியல. அவனை ஏன் போலீஸ் தேடுது? போலீஸ் தேடுற அளவுக்கு அவன் தப்பானவன் கிடையாது, கிரிமினலும் கிடையாது. இவன் போலீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தது நல்ல விஷயம்தான். இல்லனா இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம ரொம்ப அசால்ட்டா இருந்திருப்போம். கரெக்ட். இனிமே போற வரப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அசால்ட்டா இருக்க கூடாது. இப்ப இருக்கிற போலீஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. சின்ன துப்பு கிடைச்சா கூட நம்ம மாட்டிக்குவோம். நீ சொன்ன ஆளு அந்த குழந்தைய வந்து இன்னைக்கு கூட்டிட்டு போயிடுவான்ல? கண்டிப்பா இன்னைக்கு இந்த டீல் முடிஞ்சிடும். முடிஞ்சதும் பணத்தை வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி நார்த் பக்கம் போயிடலாம். அதுதான் நல்லது. ஒரு 2 வருஷம் கழிச்சு வரலாம். நார்த் பக்கம் போறீங்களா? அப்ப நாங்களாம் என்ன பண்றது? என்ன மாதிரி எவனையாவது பார்த்து பிக்கப் பண்ணிக்கங்கடா. கொஞ்ச நாள் நாம விலகி இருப்போம். வித்யா, இதுக்கு மேல இந்த இடம் நமக்கு சேஃப் இல்ல. நான் டீலருக்கு ஃபோன் பண்றேன். இந்த குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். நீ இதை கேட்டல்ல, இந்த நல்லா வச்சு விடு. குழந்தை முழிக்கவே கூடாது. மயக்கத்திலே இருக்கணும். போ. இன்னியோட இந்த கஷ்டத்துல இருந்து உனக்கு விடுதலை. நீ இன்னைக்கு போற வீட்லயாவது நிம்மதியா சாப்பிட்டு நல்லா இரு.